ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு லிப் பாம் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற லிப் பாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் லிப் பாம் தான் பண்ண போகிறோம். இது லிப்பை பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஷைனாக நல்ல ஒரு மாய்ஸ்சராக வைக்கும். இதில் நம்ம ஆயில்ஸ் பட்டர்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இது நல்லாவே நம்ம லிப்ஸை சாஃப்டாக ஷைனியாக பிக்மெண்டேஷன்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4-5 டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் இது சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இந்த லிப் பாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் பீட்ரூட்டை துருவி கோகனட் ஆயிலில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 50 கிராம் கோகனட் ஆயிலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பீட்ரூட்டை நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஆயில் இன்ஃப்யூஸ் மெத்தட்னு சொல்லலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஆயில்ஸில் அந்த பீட்ரூட் இறங்கணும். இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண பீட்ரூட் கோகனட் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ண பீட்ரூட் ஆயில் 6.2 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பீஸ்வேக்ஸ் 2 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இது எல்லோ கலர்லேயும் இருக்கும், ஒயிட் கலர்லேயும் இருக்கும். ஷியா பட்டர் பார்த்திங்கன்னா 1.4 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு விட்டமின் இ கேப்சல். இன்றைக்கி சாப்ஸ்டிக்கில் தான் நம்ம போகிறதுனால ஒரு 2 சாப்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்டீல் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதை ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் இல்லைனா ரப்பிங் ஆல்கஹால்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணியே ஆகணும். அப்போ தான் அதில் இருக்க ஏதாவது பாக்டீரியாஸ் இல்லை ஏதாவது தூசி இருந்தாலும் எல்லாம் ஸ்டெர்லைஸ் ஆகிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீஸ்வேக்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பீஸ்வேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிராம்ஸ்க்கு பீஸ்வேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷியா பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா 1.4 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில். நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண பீட்ரூட் இன்ஃப்யூஸ் பண்ண ஆயிலை 6.2 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக லிப் பாம்லாம் மேக் பண்ணிக்கலாம். நமக்கு லிப் பாம் மேக்கிங் கிளாஸஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இதில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். லிப் பாம் மேக்கிங், லிப் ஸ்க்ரப் மேக்கிங் இது எல்லாமே நம்ம இதில் இருக்குது. டிண்டட் லிப் பாம், எஸ்பிஎஃப் லிப் பாம் இது எல்லாமே இருக்குது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டபுள் பாயிலிங்கில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். அது டபுள் பாயிலிங் இருக்கும்போதே நம்ம அந்த சாப்ஸ்டிக்ஸ்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் போடுற பவுல்ஸு எதுவாக இருந்தாலும் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸ்பூன்ஸ் எதுவாக இருந்தாலும். இப்போ நான் இந்த சாப்ஸ்டிக்கையும் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த ஒரு கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இது நேச்சுரல் நமக்கு கலர்ஸ் தான். ஸோ இது நீங்கள் பீட்ரூட் இந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கலர் கிடைக்கும். இப்போ நான் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாரமாக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் டபுள் பாயிலிங் வச்சு அந்த பவுலில் போய் வச்சிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரீக்ரன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி லிப் சேஃபான ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வாட்டர்மிலன் ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்ஸ்டிக்கு மாற்றிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளானது தான் லிப் பாம் மேக்கிங்கு. சாப்ஸ்டிக்கில் மாற்றிக்கிறேன். சாப்ஸ்டிக்கை நல்லா கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம பண்ணணும். இப்போ நான் 2 சாப்ஸ்டிக்லையுமே ஃபில் பண்ணிட்டேன். இது அப்படியே நீங்கள் ஒரு 1 hour விட்டிங்கனாலே போதும். நல்லா ட்ரை ஆயிரும். 1 hourலேருந்து ஒரு 2 hour மேக்ஸிமம் ½ hourலேயே நல்லா ஆயிரும். நீங்கள் 1 hour விட்டுட்டு எடுங்க. இப்போ 1 hourக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 hour ஆயிடுச்சு. நம்மளோட லிப் பாம் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் லிப் பாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் மாய்ஸ்சர் இதாக இருந்துச்சு. சாப்ஸ்டிக்கும் நல்லாவே இதாக இருந்துச்சு. இதில் என்னென்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டிண்டட் கிடைக்காது. டிண்டட் வேணும்னா நீங்கள் லிப் சேஃபான கலர்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் இது நல்ல மாய்ஸ்சராக இருந்துச்சு லிப்ஸ்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சாப்ஸ்டிக் இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக லிப் பாம் கண்டெய்னரில் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் சாப்ஸ்டிக்கில் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம இது போட்டது.
இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, வெடிச்சு போகுது, லிப்ஸ்டிக் போடும்போது ரொம்ப ட்ரை ஆகுதுங்கும்போது இந்த லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போடும்போது ரொம்ப நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.